Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் டவுன் செங்குந்தர் நடுத்தருவில் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். நெல்லை மாவட்டம் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய தெரு அருகே செங்குந்தர் நடுத்தெருவில் வீடுகளை இடிக்கச் சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த ஜேசிபி வாகனங்களோடு வந்ததால் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் டவுன் பெரிய தெரு அருகே இருக்கக்கூடிய செங்குந்தர் நடுத்தெருவில் சுமார் 50 வீடுகள் இடிக்கச் சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தற்போது காலி செய்ய வேண்டும் என்று கூறியதால் மக்கள் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்டது என்றும் நந்தவனம் குளம் ஆகியவை ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் மக்கள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் கூறியதாக கூறுகிறார்கள். ஆனால் மக்கள் முறையான விளக்கம் எதுவும் தங்களுக்கு அளிக்கப்படவில்லை என்று இந்த போராட்டத்திலே குறித்திருக்கிறார்கள். சுமார் 60 ஆண்டு காலமாக வாழ்ந்து வரக்கூடிய நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பல்வேறு கட்டங்களில் தீர்ப்பு வந்த நிலையிலும் தற்போது திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய இந்த தீவிரமான நடவடிக்கை மனிதாபமான அற்ற செயல் என்பது எங்களை வேதனை அடைய செய்திருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 60 வீடுகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது வீதியிலே இறங்கி போராடி வருகிறார்கள். காவல்துறையினர் அவர்களோடு பேச்சுவார்த்தைக்கு நடத்த வந்தாலும் கூட எங்களுடைய வீடுகளை இடிக்கக்கூடாது என்கிற ஒற்றை முழக்கத்தை வைத்து அவர்கள் தொடர்ந்து வீதியிலே அமர்ந்து போராடி வருகிறார்கள். நாங்கள் எங்கே செல்வது, குழந்தை குட்டிகளை, வயதானவர்களை, நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் எங்கே அழைத்து செல்வது? ஒரு மனிதாபிமான அற்ற செயலாக இந்த நடவடிக்கை இருக்கிறது. குறிப்பாக ஒரு மாற்று இடத்தை முறையாக தேர்வு செய்து கூட வழங்கவில்லை. அதற்குள்ளாக வீடுகளை காலி செய்ய வேண்டும், இடிக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் இழந்துவிட்டு கட்டிய துணியோடு நாங்கள் எங்கே செல்லுவது என்று அந்த மக்கள் கோஷங்களை எழுப்பி வீதியில் அமர்ந்து தற்போது போராடி வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் நெல்லை டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய தெரு செங்குந்தர் நடுத்தெரு பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த பகுதியில் குறிப்பாக வாகனங்கள் எதுவும் உள்ளே செல்லவில்லை. வீதியில் அமர்ந்து சாலையில் அமர்ந்து மக்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். பில்லு போட்டுருக்கோம்ல, அப்ப 24-25க்குள்ள பில்லு எதுக்கு சார் அனுப்புறாங்க? இந்த கேஸ் நடந்துட்டே இருக்கு. எங்களை காலி பண்ண சொல்லி 3 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு வாரமா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அப்ப தெரியுதா சார்? அப்ப எதுக்கு சார் தீர்வு கட்ட சொல்றாங்க? 24-25க்குள்ள தீர்வு எதுக்கு சார் கட்ட சொல்றாங்க? அதையும் சேர்த்து நாங்க கட்டிருக்கோம் சார். வாக்காளர்ட்ட இருக்கு, எங்கள்கிட்ட எல்லா உரிமையும் ஓட்டு வாங்க எல்லாமே ரேஷன் கார்டுல இருந்து எல்லாமே கொடுத்திருக்காங்க. எதுக்கு கொடுத்தீங்க கவர்மெண்ட்? அப்போ எங்களோட இது கூட உங்களுக்கு வேணும். இப்ப தெரியுது எங்களை கூட இடிக்கிறீங்கன்னா 60 வருஷமா நாங்க இருக்கோம். நாங்க எங்களோட மக்களுக்காக நாங்க வாழ்வாதாரத்துக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு இதை நீங்க உதவி பண்ணி அது பண்ணி கொடுங்க தயவு செய்து. நீர்நிலைகளை சரிப்படுத்துங்க. உங்க மாநகரத்து கவர்மெண்ட்ல உள்ளதை சரிப்படுத்துங்க. தெப்பக்குளமே இல்ல, பேர்லதான் தெப்பக்குளம். குளத்தை எங்க எடுங்களேன், சர்வர் எடுங்களேன். இல்லைங்க, சர்வர்ல இல்ல, சர்வர்ல வெறும் தெப்பக்குளம் போட்டிருக்கு, நத்தம் போட்டிருக்கு, நத்தம் இருக்கு.